ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். நாம் இப்போது 195 டே சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 15. இன்றைக்கி உங்ககிட்ட ஜார்டன் பற்றி தாங்க பேச போகிறேன். ஜார்டனுடைய அடிப்படை ஜியோகிராஃபி எப்படி இருக்குது, அதோடைய அரசியல் எப்படி இருக்குது, அதோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அந்த நாட்டுடைய எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், அக்ரிகல்ச்சர், இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இதோடைய ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜார்டன் நாட்டை சுற்றி சிரியா இருக்குது, ஈராக் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, பாலஸ்தீன் இருக்குங்க. இதோடைய கோஸ்டல் ஏரியா அப்படின்னா கல்ஃப் ஆஃப் அக்வாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் இருக்குது. இந்த நாட்டுடைய மொத்த பரப்பளவு 89,342 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த நாட்டில் மொத்தம் 1,15,00,000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அரபிக். இந்த நாட்டுடைய கேபிட்டல் சிட்டி அம்மான். இந்த நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும்னா, இந்த நாட்டில் ஒரு கிங்டம் தாங்க இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்டுடைய அஃபிஷியல் நேம் தி ஹாஷிமேட் கிங்டம் ஆஃப் ஜார்டன். நீங்கள் கேட்கலாம் ஹாஷிமேட்னா என்ன அப்படின்னு. இது ஒரு பரம்பரையுடைய பேருங்க. இது ஒரு குடும்பத்துடைய பேர். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக இந்த பரம்பரையை சேர்ந்தவங்க தான், இந்த ஹாஷிமேட் பரம்பரையை சேர்ந்தவங்க தான் ஜார்டன் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த பேரை அவங்க நாட்டுடைய அஃபிஷியல் நேம்லேயும் வச்சுட்டாங்க. இந்த நாட்டுடைய அரசர் அந்த நாட்டுடைய உயரிய பொறுப்பையும் உயரிய அதிகாரத்தையும் வச்சுட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுற வேலை இவருடைய தான். பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லைங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸையும் இவர் தான் அப்பாயின்ட் பண்ணணும். கேபினெட்டில் எந்தெந்த மினிஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுவார். யாரை சூஸ் பண்ணுறாரோ அவங்கள இந்த கிங் அப்பாயின்ட் பண்ணுவார். அசம்பிளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரு சபை கொண்ட நாடாக இருந்துட்டு இருக்குங்க. ஒன்று ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், ரெண்டாவது செனட். இந்த செனட் மெம்பர்ஸை கிங்கே டைரெக்டாக சூஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவை 4 வருஷத்துக்கு ஒருக்க மக்கள் எலெக்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடில் மக்கள் எலெக்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நாடுகளோடுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நாட்டில் அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டுடைய குறிக்கோளாக எப்போவுமே இருக்கும். 1952 வருஷம் எங்களுடைய கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கான்ஸ்டியூஷனை மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பலமுறை நிறைய அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வரக்கூடிய அகதிகளுக்கு தங்குமிடம் கொடுக்குறதுங்க. இப்போது சிரியாவாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், இஸ்ரேல் பாலஸ்தீனாக இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் உள்நாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அங்கிருந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு யோசிச்சு ஜார்டனுக்குள்ளே வர்ற மக்களுக்கு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அவங்களுக்கு சாப்பாடு, 18 வயசு வரைக்கும் இலவச கல்வி, இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நாட்டில் பேச்சுரிமை இருக்குங்க. நீங்கள் வெளியே என்ன வேணால் பேசலாம், யாரை வேணால் விமர்சனம் செய்யலாம், ஒரு மேடையை போட்டு உங்களுடைய மதத்தை கூட பெருமையாக நீங்கள் பேசலாம். எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொக்ரெசிவ் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. 18 வயசு வரைக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேரான எஜுகேஷன் இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் காலேஜ் போயிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக படிச்சிக்கலாம். காலேஜ் போயிட்டா, அங்கே யூனிவர்சிட்டி போயிட்டா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க மேஜராக எம்பசைஸ் பண்ணுற சப்ஜெக்ட் என்னென்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இதெல்லாம் அவங்க எம்பசைஸ் பண்ணி காலேஜில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரபிக், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இதே சப்ஜெக்ட் தான் அங்கேயும் அவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அகதிகளுக்கும் 18 வயசு வரைக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேரான எஜுகேஷன் அந்த நாட்டு ஸ்கூல்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. எஜுகேஷனில் இதுவே ஒரு பேர்டனாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அகதிகள் அதிகமாக வர்றதுனால பப்ளிக் ஸ்கூல்ஸில் ஓவர் க்ரௌடிங் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பேர்டனாகவும் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. லிட்ரஸி ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 98% பேர் எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான லிட்ரஸி ரேட் கொண்ட ஒரு நாடு வேறு எதுவும் கிடையாதுங்க. இவங்க தான் 98% லிட்ரஸி ரேட் கொடுத்துருக்காங்க. சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படித்த பட்டதாரிகள் நிறைய பேர் அந்த நாட்டில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் இதோடு சேர்த்து அந்த நாட்டு ஸ்கூல்ஸில் ஓவர் க்ரௌடிங் இருந்துட்டு இருக்குங்க. ரெஃப்யூஜிஸ் அதிகமாக அந்த நாட்டில் இருக்கிறதுனால ஓவர் க்ரௌடிங் அந்த நாட்டு ஸ்கூல்ஸில் இருந்துட்டு இருக்கு. எஜுகேஷனில் இவங்க என்னென்ன ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அந்த நாட்டு டீச்சர்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணுங்க. கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் தரம் உயர்த்தணும். அந்த நாட்டு டீச்சர்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். 2வது டிஜிட்டல் லேர்னிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. 3வது அந்த நாட்டு அர்பன் ஏரியாஸில் இருக்கிற அளவுக்கு ஒரு தரமான கல்வி ரூரல் ஏரியாஸில் இருக்கிறது இல்லைங்க. அதை இவங்க சரியாக முறையாக கொடுக்கணும். ஜார்டனுடைய எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாட்டில் பெருசாக இயற்கை வளம் எதுவும் கிடையாதுங்க, ரொம்பவே கம்மி தான். அதனால இது ஒரு லோவர் மிடில் எக்கானமியாக இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2023 கணக்குப்படி 4,15,000 கோடி இந்திய ரூபாய். இவங்களுடைய தலா வருமானம் 3,81,000 இந்திய ரூபாய். இந்த நாட்டில் மேஜராக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அதிகமாக வருமானம் தரக்கூடிய தொழில்கள்னா டூரிசம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, பேங்கிங் செக்டர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இதெல்லாம் இருந்துட்டு இருக்குங்க. இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. மேஜராக இவங்க நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்மா ப்ராடக்ட் தாங்க. அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும். ஃபஸ்ட்டு இவங்க நாட்டில் அதிகமாக அவங்க ஏற்றுமதி செய்கிற ஒரு விஷயம் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கில்டு டாக்டர்ஸ், ஸ்கில்டு நர்சஸ், இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னா யூஎஸ்ஏ, யூரோப்பியன் யூனியன், இந்தியா, சவுதி அரேபியா, இவங்க கூடலாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க. ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜார்டனில் ஒரு வெல் டெவலப்டு ஹெல்த் கேர் சிஸ்டம் இருந்துட்டு இருக்குங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஜார்டனில் ஒரு வெல் டெவலப்டு ஹெல்த் கேர் சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. ஜார்டனுடைய பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஹெல்த் கேர் அந்த நாட்டு சிட்டிசன்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜார்டன் ஒரு மெடிக்கல் டூரிசம் கண்ட்ரி இருந்துட்டு இருக்குங்க. அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு உயர்தரமான மருத்துவம் ஜார்டன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரீஜன்லேயே ஒரு வெல் டெவலப்டான ஹெல்த் கேர் சிஸ்டம் இந்த ஜார்டனில் இருந்துட்டு இருக்கு. பக்கத்து நாட்டில் இருக்கவங்க என்ன பிரச்சனைனாலும் ஜார்டனில் வந்து தான் பார்ப்பாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதயவியல், புற்றுநோயியல், எலும்பியல், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் சிறப்பான முறையில் கொடுத்துட்டு இருக்காங்க. சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜார்டனுடைய பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸில் ரெஃப்யூஜிஸுடைய ஓவர் க்ரௌடிங் அதிகமாக இருந்துட்டு இருக்குங்க. ப்ளஸ் அர்பன் ஏரியாவில் இருக்கிற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் கேர் ரூரல் ஏரியாஸில் இருக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இவங்க என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இவங்களுடைய டிஜிட்டல் ஹெல்த் கேரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. ரெண்டாவது, அர்பன் ஏரியாஸில் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் கேர் ரூரல் ஏரியாஸ்லையும் கிடைக்கணும். அதை பண்ணிட்டாங்கனாலும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த கல்ஃப் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா நாடுகளையும் விட ஒரு சிறப்பான மருத்துவம் ஜார்டன் கொடுத்துட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டுடைய எக்கானமியில் 5% அக்ரிகல்ச்சர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 15% பேர் விவசாயத்தை நம்பி தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் மேஜர் உற்பத்தி செய்யக்கூடிய பழங்கள் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், பனானாஸ், வாட்டர்மெலன் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டொமேட்டோ, பொட்டேட்டோ, குக்கிம்பர், எக் பிளான்ஸ் இதெல்லாம் அதிகமாக உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்லி, வீட் இதெல்லாம் அதிகமாக உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. லைஃப் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளாடு, செம்மறியாடு, கோழி இதெல்லாம் அதிகமாக வளர்த்துட்டு இருக்காங்க. ஆலிவ் ஆயில் ப்ரொடக்ஷன் அந்த நாட்டுடைய எக்கானமியில் ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாட்டுடைய மொத்த கல்டிவேஷன் லேண்டில் எபோவ் 50% இந்த ஆலிவ் ட்ரீஸ் தான் இருந்துட்டு இருக்கு. ஆலிவ் ஆயில் அந்த நாட்டில் ரொம்பவே ஃபேமஸுங்க. விவசாய பொருட்கள் ஏற்றுமதி அப்படின்னா அதில் ஆலிவ் ஆயில் அதிகமாக ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டில் தண்ணி பற்றாக்குறை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. விவசாயத்துக்கு 50%க்கும் அதிகமான தண்ணி, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய 50%க்கும் அதிகமான தண்ணியை விவசாயத்துக்குன்னு எடுத்து பயன்படுத்திடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருந்துட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கிறனால அந்த நாட்டில் ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. தண்ணி பற்றாக்குறை இந்த நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சவாலாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஜார்டனுடைய விவசாயம் வேர்ல்டு வைடு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தாங்க இருந்துட்டு இருக்கு. இவங்க இன்னும் நல்லா விவசாயம் செஞ்சு இதுலேருந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜார்டனில் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஈராக்லேருந்து, சிரியாவிலேருந்து, பாலஸ்டைன்லேருந்து, இஸ்ரேலேருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து, அவங்களுக்கு 18 வயசு வரைக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேரான எஜுகேஷன் கொடுத்து, அந்த நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேரான எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு எஜுகேஷன் இவங்களுக்கும் கொடுத்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இது பர்சனலாக அந்த நாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. எந்த நாட்டில் போர் நடந்தாலும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கலாம், ஏஷியன் கண்ட்ரீஸாக இருக்கலாம், எந்த நாட்டில் போர் நடந்தாலும் சரி, அமைதி அந்த நாட்டில் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. எந்த நாட்டையும் பின்னாடி இருந்து ட்ரிகர் பண்ணி விடாமல், தூண்டி விடாமல், சண்டையை மூட்டி விடாமல், எல்லா நாடுகளும் அமைதியாக ஒரு நல்ல முறையில் உயர்த்தப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிற பல நாடுகளில் ஜார்டனும் ஒன்று. இது பர்சனலாக எனக்கு பிடிச்ச விஷயங்க. இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.